உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். சிரித்த முகத்துடன் அனைவரையும் அன்பாக ஈர்த்து கொள்ளும் பொருளாதாரம் என்றாலே இவர்களிடம் கொடுக்கலாம், சரியாக இருப்பார்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ற ராசி நேர்கள் யார் என்றால் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க தான். ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான நபர். உங்களை பயன்படுத்துகிற விதம் தான் இருக்குது. உங்களை யாரெல்லாம் காய் நகர்த்துகிறார்களோ தன்னுடைய தேவைக்காக தான் தற்போது வரை நகர்த்தினார்கள் என்பதை உணராமலே நீங்கள் அவர்களுக்கு உதவியும் செய்வீங்க, அவங்ககிட்ட சிரிச்சும் பேசுவீங்க. ஆனால் உங்களுடைய அன்பை சுயநலமாக பயன்படுத்தி வந்த நபர்கள் தான் கடந்த 1.5 வருட காலமாக உங்களுடன் இருந்து உங்களை விட்டு வெளியே போன நபர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நம்மளுடைய நபர்களை தூக்கி எறிந்துவிட்டு துள்ளி குதித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ரிஷபராசிக்கு நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு கொடுக்க போகிறது. அது என்னங்க துள்ளி குதித்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம்ல? உறுதியாக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு குரு போகிறார். குரு 2ஆம் இடத்துக்கு போனால் துள்ளி குதிக்கலாமா? அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்களா? ஏன்னா இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, காரணம் இல்லாமல் சொல்லலை. துள்ளி குதிப்பீங்கன்னா அது காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது வச்சுக்கோங்களேன், ரிஷபராசிக்காரங்க ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம பக்கத்தில் ஒரு குருநாதர் உட்காந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்கும்போது அரட்டை அடிப்போம், ஜாலியாக இருப்போம், அப்படியே ஹைமோம். ஆனால் ஒரு நம்மளுடைய குருநாதர், நம்ம ஆசிரியர், நம்ம குருநாதரோ நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டா என்ன பண்ணுவோம்? அப்படியே உட்காந்துருப்போம், சில மாதிரியே உட்காந்துருப்போம். இது எல்லாருமே அதான், ரிஷபராசின்னு இல்லை, பொதுவாகவே அப்படியே உட்காந்துருப்போம். ஸோ அப்படியே மனசை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சந்தோஷத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்தார். அதே போல் பார்த்திங்கன்னா கேது பகவான் என்ன பண்ணார்? அதுக்கு தக்கன உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து வந்தார். ஸோ ஒரு வருஷமாக மனசுலேருந்து பல ஆசைகள், பல விஷயங்கள், பல செயல்பாடுகள் செயல்படுத்த முடியாமல் மனசுக்குள்ளேயே எவ்வளோ அழுத்தங்களையும் எவ்வளோ பிரச்சனைகளையும் நீங்கள் உள்ளே புகுத்தி வச்சுருந்தீங்களோ அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை அழுத்தங்களும் வெடித்து செதறி வெளியே போகும்போது நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் சிரித்த முகத்துடன் துள்ளி குதிப்பீங்கிறத உண்மையாக இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அளவுக்கு கிரகங்களுடைய ஒரு நன்மையான செயல்பாடு உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே போல் நம்மளுடைய ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கடுமையான உழைப்பாளி. ரிஷபராசியே உழைப்பாளி, இதில் கார்த்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உழைப்பாளி. அந்த அளவுக்கு உழைப்பில் இருந்தவங்கள இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, டிசம்பர் மாதம் எண்டுலேருந்து வச்சு செதுக்கிட்டு இருக்காங்க. நீ உண்மையாக வேலை பார்க்கல, நீ வேலைக்கு லாக்கி இல்லை, நீ வேலை பார்க்கவே வேண்டாம், வெளியே போ அப்படிலாம் உங்கள் கூட இருக்கிற நபர்களே உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு காயங்களும் கஷ்டங்களும் பட்டு எப்பாடா துன்பப்பட்டு துயரப்பட்டு வெளியே வருவோன்னு நினச்சிக்கிருக்கீங்கல்ல, இந்த புத்தாண்டு முதல் உறுதியாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திப்பீங்க. எதற்காக கடந்த காலங்களில் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா, நம்ம எடுக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான கிரகங்கள் ரீதியான பலன்கள். இதுதான் உண்மை. உங்கள் சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கல. அப்போ உங்களுடைய கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தை எந்த கிரகங்கள் தொடும்பொழுது அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக பாதிப்பு இருக்குன்னு நம்ம சொன்னால் தான் ஸோ நம்ம ஜாதகத்தையும் துல்லியமாக கணக்கிடுவோங்கிறத நீங்கள் உணர்வீங்கிறக்காண்டி தான் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த புத்தாண்டு ஆரம்பம் முதல் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு, வீடு மனை கட்டக்கூடிய யோகங்கள் உண்டு, கெட்டின வீடை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. என்னைய பொறுத்தவரை ரிஷபராசிக்காரங்க கெட்டின வீடை வாங்குறது ரொம்ப பெரிய யோகம். ஏதாவது எங்கேயாவது ஒரு வீடு கட்டி வச்சுருந்தாங்கன்னா போய் அப்படியே படக்குன்னு போய் உட்காந்துக்கலாம், சந்தோஷமாக உட்காந்துக்கலாம். உங்களுக்கு கிரகங்கள் அதுக்கு ஒரு பிரார்த்தம் கொடுக்கும், ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதே போல் ரிஷபராசிக்காரங்க கிழக்கு பார்த்த வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. கிழக்கு பார்த்த வீட்டில் ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. அதே போல் ரிஷபராசிக்காரங்க ஆண் நபர்கள் யாராக இருந்தாலும் தன்னுடைய பேரில் பத்திரம் பதியணும். அதே போல் ரிஷபராசியில் உள்ள பெண்கள் என்ன பண்ணால் தன்னுடைய குழந்தைகள் பேரில் தன்னுடைய கணவன் பேரில் பத்திரம் பதியலாம், கூட்டு பத்திரம் பதிஞ்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் இயற்கையாகவே கிரகங்கள் ரீதியாக நீங்கள் செயல்படுத்தக்கூடிய தன்மைகள். ஸோ அப்படி செயல்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராகும். இந்த புத்தாண்டு நிகழ்ச்சி மூலமாக சொல்வது என்னென்னா, உங்களுடைய அதாவது நம்ம ரிஷபராசிக்காரங்கள் கட்டாயம் பெண்கள் வீடு வாங்குவதாக இருந்தால் கூட்டு பத்திரம் பதிவது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன். உங்களுடைய வீட்டில் உள்ள ஆண் நண்பர்கள்
அதாவது உங்களுடைய கணவர் அல்லது உங்கள் குழந்தைகள் அல்லது உங்கள் சகோதரர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேரையும் இணைத்து பத்திரம் பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமான தன்மை ஏற்படும். அதேபோல் ரிஷபராசி பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 5 பவுன்லேருந்து 50 பவுன் வரையும் வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த சித்திரை மாதம் பிறக்கும்போதே பார்த்திங்கன்னா புத்தாண்டு பிறக்கும்போதே உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காரு? உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் யாரோடு சேர்ந்திருக்காரு? உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான சனி பகவானுடன் இணைந்து பயணிக்கிறார். ஸோ அப்போ நீங்கள் தங்க நகைகள் வாங்குவதற்கான அனைத்து விதமான ஒரு என்ன சொல்கிறேன்னா கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு 100% இருக்குது. நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கும்போது என்ன பண்ணணும்? வாங்கிடணும். நகையை அடகு வைக்கணும்னு நம்ம சொல்கிறோம்னா நேரத்தில் நகையை கொண்டு போய் பேங்கில் அடகு வச்சு உங்கள் பேரில் வாங்கிக்கிட்டிங்கன்னா பாதிப்பில்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை உறுதியாக ஏற்படும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். ஆனால் தொழில் தொடங்கும் போது என்னென்னா பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்கிடக்கூடாது. நான் பார்ட்னரை வச்சு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என் பார்ட்னர் நேமில் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா மாட்டிக்கிருவீங்க. ஸோ கவனமாக அந்த வேலையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கேரிங்காக இருங்க. ரிஷபராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகள் யார் கூட பேசுகிறாங்க, யார் கூட பழகுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்கங்கிறத கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. அதேபோல் உங்களுடைய கற்பனை ஆற்றல்களை வெளியே சொல்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. ரிஷபராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து உறுதியாக ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ விதமான கற்பனைகள் வந்தாலும் சரி, எந்த அளவுக்கு உங்களுடைய ஆசைகளில் பல விஷயங்கள் எப்படி செயல்படுத்தலாம் அப்படி செயல்படுத்தலாம்னு ஒரு ஆசைகள் வந்தாலும் அந்த ஆசைகளையோ அந்த கற்பனை ஆற்றல்களையோ வெளியே சொல்லாதீங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே காப்பி அடித்து இங்கிட்டு பேஸ்ட் பண்ணி அவன் பேர் வாங்கிட்டு போயிடுவான். அதனால் உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் உங்களுக்கே ஒரு சிறப்பான மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே வைத்து உங்களுக்கு வேண்டிய மிக முக்கியமான நபர்கள்ட்ட மட்டும் வெளியே சொல்லிவிட்டு நீங்கள் செயல்படுத்துங்கள். வெற்றி என்பது உங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் ரீதியாக ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்ன சொல்லுவோன்னா குரு 2ல் உட்காந்துருக்கும் போது என்னென்னா மெயினாக வாய் விட்டு பேசுனா பிரச்சனைலாம் சரியாகுமாங்க. நீங்கள் இந்த வருஷம் மட்டும் என்ன சொல்கிறேன்னா வாய் விட்டு பேசுவதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகேவா? வெளிப்படையாக பேசுவதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு உங்களுடைய தேவைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய முன்னேற்றங்கள், உங்களுடைய பொருளாதார விஷயங்களுக்கான சிறப்பான விஷயங்களை கரெக்டாக செயல்படுத்துங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாகவும் உங்களுக்கு அதிகமான முன்னேற்றங்களை உங்களுடைய சுக்கிர பகவானே உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொடுப்பார் என்பதை உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு அப்போ இந்த ஒரு வருஷ காலங்களில் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க என்ன வழிபாடு பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கும்போது பெருமாள் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பெருமாள் கோயிலில் போய் தாயாரை வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் பெருமாளை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இனிப்புகள் தானமாக வழங்குங்க. ஏதாவது ஸ்வீட்டு முடிஞ்சளவு வெள்ளிக்கிழமை 8 to 9 இரவு நேரத்தில் அல்லது காலையில் சுக்கிர ஓரை காலையில் கொடுக்குறது ரொம்ப ரேரு. எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சாங்கன்னா கஷ்டம். ஸோ ஆனால் 8 to 9 முடிஞ்சளவு முதலே ஸ்வீட் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்வீட் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலை மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி துள்ளி குதிக்கும் ஒரு அற்புதமான புத்தாண்டாக ரிஷபராசினியர்களுக்கு இருக்க போகுது என்பதை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கடின உழைப்பாளிகளாகவும் அதே நேரத்தில் அன்பில் ஒரு உச்சநிலை அடையக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷபராசிக்காரர்களை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அன்புக்காக கட்டுப்படுறவங்க, அன்புக்கு அடிமையாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா அந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். தன்னோட உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா ரிஷபராசிக்காரர்கள் தான். அடுத்தவங்களை சாப்பிட வச்சு சந்தோஷப்படுற ஒரு ராசிக்காரர்களாகவும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருந்துட்டுருக்காங்க. இப்படியான இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்க தமிழ் புத்தாண்டு கிரக சூழல்கள், கோச்சார நிலைகள் எப்படியான பலனை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உண்மையிலே சொல்லணும், உள்ளபடி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தான் இனிமேல் ராஜா. உங்களுக்கான சகல யோகங்களும் உங்களை வீடு தேடி வரப்போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதை சொல்லுவாங்களே, அந்த கூரையை பிச்சுட்டு கொட்ட போகுது நமக்கான யோகம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் உண்மையிலே ஆச்சரியப்படலாம். நமக்கு இப்படி நடக்க போதா, நம்ம லைஃப்பில் இப்படி நடக்குது அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலே நடக்க போகுது. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா முதல் காரணம்
உங்கள் மேலே ஜென்ம குரு அமர்ந்திருந்தவர் மே மாதம் 11ஆம் தேதி பயிற்சியாகி தனஸ்தானத்துக்கு போக போகிறாரு. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவங்கும் நேரத்தில் உங்கள் ராசி அதிபதியான உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சுகபோகக்காரகன் சுபிச்சக்காரகன் சுக்கிரன் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடமான மீன ராசியில் உச்ச பலம் பெற்று நிற்கிறார். ராசி அதிபதி உச்ச பலத்தில் இருக்கிறாரு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் ராஜயோகத்துக்கு? ஸோ சுக்கிரனுடைய இந்த சுக்கிரனுடைய இந்த வலு வந்து பார்த்திங்கன்னா முழு உச்ச பலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மாதத்துக்கு தொடரப்போகுது. அதனால் சிறப்பான யோகத்தோடு தான் நீங்கள் இருக்க போகிறீங்கன்றதுல எல்லாம் சந்தேகம் வேணாம். முதல் ஆண்டு துவக்கமே உங்களுக்கு ஒரு யோகமான துவக்கமாக இருக்கிறதுனால இது ஆண்டு முழுதும் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல யோக பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் தனியாக இல்லை, மீன ராசியில் அவர் மட்டும் இல்லை, உங்கள் லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்துட்டார். இதனால் வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து தொழிலில் சில போராட்டங்களையும் சிக்கலையும் கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் 10ஆம் இடத்து சனி நல்ல பலன் தான் கொடுக்கும், தொழிலில் முன்னேற்றங்களை கொடுக்கும். இருந்தாலும் ஒரு கடினமான சூழலில் கொடுத்துட்டு இருந்திருக்கும், போராடி அடையிற மாதிரி இருந்துட்டு இருந்திருக்கும். நல்ல ஒரு வேலைக்கு போகணும் முயற்சி பண்ணோம், அதில் நிறைய தடைகள் வந்து அதை அடையிறது நீங்கள் நிறைய சிரமப்பட்டு வந்துட்டு இருப்பீங்க. இப்படியான நிலையில் இருந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா உறவு சிக்கல்கள், அதாவது கணவன் மனைவி உறவு சிக்கல், நண்பர்கள் மத்தியில் மன வருத்தங்கள், இந்த மாதிரியான நிலையில் இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா சங்கடங்களும் நீங்கி சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. 10ஆம் இடத்து அதிபதியும் ராசி அதிபதியும் ஒன்றா சேர்ந்து பாக்கியாதிபதியும் சனியாக வர்றதுனால இவங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு துவக்கமே அப்படி இருக்கிறதுனால உங்கள் ஆண்டு முழுதும் எல்லா வகையிலையும், இதுதான் அதுதான் சொல்கிறது இல்லை, தொழில் சார்ந்து உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து உங்களுடைய உறவுகள் சார்ந்து எல்லா விஷயத்துலையும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான காலமாக தான் இந்த புத்தாண்டு ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளோ சிறப்பான நிலையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. மாற்றங்கள், அதாவது கிரக மாற்றங்கள், கோச்சார மாற்றங்கள். என்ன அது அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குரு பயிற்சியை மிதுனத்துக்கு போகிறாரு. அதே நேரத்தில் ஏப்ரல் மாதமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சித்திரை மாதத்திலேயே ராகு கேது பயிற்சியுமே இருக்குது. ராகு எங்கே வரப்போகிறாரு? லாபஸ்தானத்தில் இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்கக்கூடிய ராகு தொழில் சார்ந்து வரப்போகிறாரு. 10ல் ஒரு பாம்பையாவது வைன்னு சொல்லுவாங்க ஜோதிட பழமொழி. அதாவது 10ஆம் இடம் சும்மா இருக்கக்கூடாது, அங்கே ஏதாவது கிரகங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. லக்னத்துக்கும் சரி ராசிக்கும் சரி 10ல் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது நல்ல பலன், நல்ல விஷயம். தொழிலில் நல்ல வேலையில் சம்பாத்தியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றம் அடைய முடியுன்றதை சொல்லுவாங்க. அதில் ராகு இருந்தாலும் ரொம்ப சிறப்பான யோகத்தை செய்யும். ராகு இருந்தாலும்ன்றதை விட ராகு இருந்தால் மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பண்புகளை உங்களுக்கு கொடுத்துரும். பல தொழில்கள் மூலம் பல விதமான வருமான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கிடைக்க போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எதனால் பல வழியில் வருமானம் வரப்போகுது, தடையில்லாத வருமானம் வரப்போகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ராகு பயிற்சியால் மட்டும் இல்லை, அந்த ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. மிதுன ராசியிலிருந்து குருவுடைய 9ஆம் பார்வை ராகு கிடைக்க போகுது. ஸோ குரு ராகு தொடர்பு வந்துட்டாலே குபேர யோகம்னு நம்ம சொல்லுவோம். இந்த குபேர யோகமும் உங்களுக்கு செயல்பட போகுது. சனி சுக்கிரன் சேர்ந்து ராஜயோகத்தை கொடுத்துட்ருக்கு. அதே நேரத்தில் குருவும் ராகுவும் சேர்ந்து குபேர யோகத்தை கொடுக்க போகிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ராசிக்கு 3ஆம் இடத்துல கடக ராசியில் செவ்வாய் இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. இந்த ஆண்டு துவக்கத்தில் செவ்வாய் கடகராசியில் இருக்கார் அப்படின்னா செவ்வாய் ரிஷப ராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். எதனால கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை குறிக்கக்கூடிய, வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். அது கடகராசியில் அமர்ந்திருக்கு அப்படின்னா நீச பலம் அடைகிறதா அர்த்தம். அதாவது 0 பலம், அதுக்கு பலம் இல்லை அப்படின்ற மாதிரியான அர்த்தம். செவ்வாய் அங்கே கடகத்துக்கு போயிட்டு அது பலம் இழக்கிறதா அர்த்தம். அப்படி இருக்கிற இடத்துல இந்த செவ்வாய்க்கு உண்மையிலே பலம் இழந்துருச்சா, டெக்னிக்கலாக பார்க்கும்போது பலம் இழந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அது உண்மையிலே சொன்னால் நல்ல பலம் பெற்றிருக்கு. கடகராசியில் பலம் இழக்கக்கூடிய ஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீசபங்க ராஜயோகம் நம்ம சொல்லுவோம் ஜோதிடத்தில். உங்களுக்கு பாருங்கள் எத்தனை யோகம் பாருங்கள். குபேர யோகம் இருக்குது, சுக்கிரன் சனி சேர்க்கையினால் வரக்கூடிய ராஜயோகம் இருக்குது. இந்த சுக்கிரன் சனி சேர்ந்து செவ்வாய்க்கு திரிகோணத்தில் நிற்கிறாங்க. அதாவது செவ்வாய் இருக்க ஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்காங்க. சனியும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் வராரு. அப்படின்னும் போது இந்த பலம் இழந்த இந்த செவ்வாய்க்கு உச்ச பலம் பெற்ற சுக்கிரன் மூலியமா பலம் கிடைக்க போகுது. அதாவது இங்கே ராசி அதிபதி சுக்கிரன், ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னும் போது கணவன் மனைவி உறவுகள், நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் தீர்ந்து ஒரு இணக்கமான பிணைப்பு ஏற்பட போகுது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு காதல் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருந்துகிட்டு இருக்கு. பெரிய ஒரு சம்மதத்தோட வீட்டில் இருக்க பெரியவங்க மறுதளிச்சிட்டு இருக்காங்கன்னா அதில் காதல் விஷயங்களில் மறுதளிப்புகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு நல்ல விதமாக உங்களுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலத்தை தான் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க. பொதுவாக அந்த செவ்வாய் சனி
சுக்கிரன், இவங்க 3 பேரும் ஒன்றுக்கு ஒன்று நல்ல நிலையில் தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா வந்து வண்டி வாகன யோகம், வீடு மனை வாங்குகிற யோகம், அது வண்டி வாகன யோகங்களே இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்குது. அந்த சனியும் சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கிற ஸ்தானம் வந்து கடல் ராசியாக இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பெரிய யோகங்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் சொல்லலாம். பயணங்கள் நீங்கள் போகிறீங்கனாலும் சரி, இல்லை அங்கே இருக்கக்கூடிய உங்கள் உறவுகள் நண்பர்கள் மூலியமாகவும் சரி, உங்களுக்கு எல்லா வகையிலையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்ல முடியும். ஸோ இப்படி வந்து எல்லா நிலையிலையும் பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் மிக அற்புதமாக இருக்கிறதுனால இது உண்மையிலேயே ஒரு பொன்னான காலம் அப்படின்றது. இந்த புத்தாண்டு உங்களுக்கு வந்து ஒரு பொன்னான ஒரு காலமாக இருக்க போகுதுன்றதில் எல்லோரும் சந்தேகமே கிடையாது. மேலும் மேலும் உங்களுடைய வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்க போகுது. அதனால் உங்களுடைய திட்டமிடலை நீங்கள் சரியாக பண்ணிவிட்டு இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எண்ணங்களை பெருசாக்கிங்க. எப்போயுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து பிரம்மாண்டமானதாக தான் இருக்கும். ஆசைகளும் கற்பனைகளும் அதீதமாக தான் இருக்கும். அது நல்லது தான் நான் சொல்லுவேன். பெரிதினும் பெரிதுகள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் வந்து நீங்களும் ஆசைப்படுற விஷயத்த பெருசாகவே ஆசைப்படுங்க, சின்னதாக ஆசைப்படாதீங்க. பெரிய பெரிய ஆசைகள்லாம் நீங்கள் படுங்க. அது நிச்சயமாக கைகூடி வரக்கூடிய சாதகமான சூழலை கிரக கோச்சாரங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து உணர்ந்துக்கணும். எந்த வகையிலும் எந்த சூழல்லையுமே வந்து எந்த கிரகங்களும், அதாவது முக்கியமான கிரகங்களான சனி, ராகு, செவ்வாய், கேது யாருமே உங்களுக்கு தொந்தரவு பண்ணுற நிலையில் இல்லை. சிறப்பான யோகங்களை சொல்லப்போனால் சிறப்பான யோகங்களை கொடுக்குற இடத்துல தான் இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் தைரியமாக மனசில் பட்டதை செஞ்சுட்டு முன்னோக்கி நடந்து போயிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதோட சேர்த்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தி. இறைவன் மேலே வைக்கக்கூடிய நீங்கள் நம்பிக்கை உங்களுக்கு வரக்கூடிய எல்லா சங்கடங்களையும் தீர்த்து உங்களை வந்து நிம்மதியாக்கும். குறிப்பாக சொல்லணும்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள், தொழிலில் ஏற்பட்டிருக்க நஷ்டம், உங்களுக்கு வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங், அது தொழில் சார்ந்து நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் கைகூடி வர்றதுக்கெல்லாம் வந்து கிரகங்கள் ஒத்துழைக்கிற அளவுக்கு நீங்கள் மனசளவில் இறைவன்கிட்ட வந்து உங்கள் மனசை நீங்கள் சரணடைஞ்சு அவரை வேண்டும் போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. அதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாவிஷ்ணு, மகாலட்சுமியும் தொடர்ந்து கும்பிட்டுவாங்க. அதுபோக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எப்போவுமே பிரதானமானதான். எல்லா ராசிக்காரர்களுக்கும், இப்போ ரிஷபராசிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ராசிக்காரர்களுக்கும், லக்னத்துக்காரங்களுக்கும் குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப பிரதானமானது. அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து உங்களுடைய இந்த காலகட்டத்தில் பெரிய ஒரு இலக்கை அடையணும், ஒரு பொருளாதாரத்தில் நல்ல உயரத்துக்கு வரணும் அப்படின்னா மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் வழிபட்டுவாங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து செஞ்சுவாங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை போய் கும்பிட்டுவாங்க. இன்னும் சிறப்பான யோகம் நீங்கள் அடைய முடியும். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்கால சந்தேகங்கள், அதாவது நம்ம எடுத்திருக்க துறை சரிதானா, நம்ம எடுத்திருக்க கல்வி சரிதானா, நமக்கு ஏற்றதான் நம்ம படிக்கிறோமா, என்ன துறை நம்ம தேர்ந்தெடுத்தால் நமக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் தடைகள் இருந்தால் அது எப்போ சரியாகும், அதற்கு கோச்சாரங்கள் சரியாக நல்ல நிலையில் இருக்குது. கோச்சாரங்கிறது தற்கால கிரகங்களையும் நல்ல பலனை கொடுக்குற இடத்துல இருக்குது. இதற்கு சப்போர்ட்டிவாக உங்களுடைய ஜனனகால ஜாதகமான உங்களோட பிறப்பு ஜாதகம் சாதகமாக இருக்கா, அங்கே உங்கள் லக்னாதிபதி நிலை, இப்போ நடப்பு உங்களுடைய தசாபுத்தி, அதுக்குரிய கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுக்க முடியும்னால. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு மற்றவர்களின் நலம் விரும்பிகளாக தான் இருப்பாங்க. மற்றவர்களினுடைய நலனுக்காக அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் கூட பிறந்தவர்கள், அதாவது சகோதர சகோதரிகள், அடுத்து பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய விஷயத்துல ரொம்ப அக்கறையும் அன்புமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஆனாலும் அந்த அன்பும் அக்கறையும் சில நேரத்துல விஷமாக கூட மாறக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அன்பு அக்கறை மற்றவர்களுக்கு விஷமாக மாறும். அடுத்து பாத்தீங்கன்னா மற்றவர்களினுடைய அந்த போலியான அன்பும் போலியான பாசமும் உங்களை மிகுந்த ஒரு மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கடன்கள் வாழ்க்கையில ஒரு பக்கம் இருந்தாலும், குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த ஒரு அன்பும் பாசத்திற்காக தான் ஏங்குவாங்களா இருப்பாங்களே ஒழிய மற்ற பெரிய விஷயத்துக்கு எதுக்குமே ரொம்ப ஆசைப்படாதவர்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருந்தும் இந்த ரிஷபராசி என்பர்கள் பல விதமான நபர்களிடம் அதிகப்படியான ஏமாற்றத்தை சம்பாதித்தவர்கள்
இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான். எந்த அளவுக்கு ஏமாற்றத்தையே பார்க்காத அன்பர்களாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு ஏமாற்றத்தை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலம்லாம் இருந்திருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த குரு இது நாள் வரைக்கும் ஜென்ம குருவாக இருக்கும் போது நிறைய ஒரு அவமானங்கள், அசிங்கங்கள், அது சுப கிரகம் தானே மேடம், அது ஏன் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும். அது சுப கிரகமாக இருந்தாலும் அது ஜென்ம குருவாக வரும்போது பலவிதமான நன்மைகளுக்காக அதிகப்படியாக அவமானங்கள், அசிங்கங்கள் பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப நீங்க போன மே மாசத்துல இருந்து இந்த மே மாசம் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதிகப்படியாக நீங்க பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி நிறைய ஒரு நன்மைகள் நடந்திருக்கும். அதை யாருமே நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். நம்ம அவமானப்பட்டுட்டோம், அசிங்கப்பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குமே ஒழிய அதுக்கு பின்னாடி என்னென்ன நன்மைகள் நடந்தது அப்படின்றது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அதுதான் அந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் கொடுத்த அந்த சில பிரச்சனைகள். இப்போ ஒரு அவமானப்பட்டிருக்கிறோம், அதனால ஒரு இடத்தை விட்டு மாற்றம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க நிறைய ஒரு நன்மைகளை அடைச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு தெரியாது. நான் என்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு வந்துட்டேன், என்னுடைய சொந்த வீடை விட்டுட்டு வந்துட்டேன், என்னுடைய கடன்னால நான் அவமானப்பட்டேன், இதை மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமே ஒழிய மற்றபடி நமக்கு அந்த இடம் மாற்றத்தினால என்ன நன்மைகள் நடந்தது அப்படின்றது யாருக்குமே அதை நம்ம உணர்றது இல்லை. இந்த நன்மைகள் தான் இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இதுல இப்போ 2ஆம் இடத்திற்கு குரு பயிற்சியாகி வர்றார். உங்களுடைய ரிஷபராசி என்பர்களினுடைய லாபஸ்தானாதிபதியே அங்க பயிற்சியாகி வர்றதுனால அதிகப்படியான வருமானங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விசுவாச வருடம் இருக்க போது. இந்த விசுவாச வருடத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் நீங்க நினைத்ததை அடையக்கூடிய ஒரு நேரம். என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ, வேலையில ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வரணும், இது நாள் வரைக்கும் ஏனோ தானோன்னு ஒரு வேலையில இருந்தாச்சு, இனிமேலாவது நம்ம லைஃப் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டயத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டமிட்டு, இது வரைக்கும் திட்டமிட்டே செய்யாத இந்த ரிஷபராசி என்பர்கள் இப்போ திட்டமிடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா கடந்த காலத்துல பட்ட வேதனைகள் அந்த அளவுக்கு, அந்த திட்டமிடுதல் இல்லாததுனாலதான் இவ்வளவு அளவுக்கும் நீங்க வேதனைகள் பட்டீங்க. இப்போ இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு அந்த திட்டமிடுதல் பணி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு சனி திசையில இருக்கிறீங்க, இல்ல பாத்தீங்கன்னா ஒரு ராகு திசையில இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகள், வெளிநாட்டு பயணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிசினஸ் சம்பந்தமாக அதிகமான ஒரு வேலைகளை, டெவலப்மெண்ட் விஷயமாக நிறைய ஒரு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிசினஸுக்கு ஒத்துழைப்பா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்தபடி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த அங்கீகாரத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நம்மளுடைய பிசினஸினுடைய வளர்ச்சிக்கு அந்த நபர் நமக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு நம்ம மூலமாக சிறப்பு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதற்குண்டான வருமானங்கள் உங்ககிட்ட கடந்த காலத்துல இல்ல, இப்போ அதை எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சனி திசை அடுத்து பாத்தீங்கன்னா புதன் திசை நடக்கிறவங்க, இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா புதன் திசை நடக்கிறவங்க நிறைய ஒரு கடன்ல மூழ்கி இருப்பீங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வியாதியினால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். முதுகு தண்டுவடத்துல அதிகப்படியான பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா கொழுப்பு சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள். திடீர்னு நீங்க ஒரு மயக்கம் தான் வந்தது, அதுக்கு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அது இருக்கு, இது இருக்கு, தைராய்டு பிரச்சனை இருக்கு, இப்படி அடுக்கடுக்காக அந்த வியாதிகளின் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருந்ததே ஒழிய அந்த வியாதிக்கு உண்டான நிவர்த்திகள் ஒழுங்கா கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த தமிழ் புத்தாண்டு அதற்குண்டான நிவர்த்திகளை எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு விலகிட்டாரு, சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்துட்டாரு. அதனால அந்த நிவர்த்தின்றது, வியாதி நிவர்த்தின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்து இந்த ரோஹிணி நட்சத்திரம், வாழ்க்கையில ஒரு பயத்தோடைய வாழ்பவர்கள். கடந்த ஒரு 1.5 வருடமாக பாத்தீங்கன்னா எங்க நம்ம குடும்பத்தை விட்டு நம்மளுடைய உயிர் பிரிந்து போயிடுமோ அப்படியே டைரக்டாவே நான் உங்களுக்கு சொல்றேன். ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் அந்த அளவுக்கு ஒரு மரண பயத்தை சந்தித்தவர்கள்.
அந்த உயிராகப்பட்டது எப்போ நம்மளை விட்டு போக போகுது தெரியலையே, அந்த அளவிற்கு அந்த மரண பயம் இவர்களை துரத்தி துரத்தி அடிச்சிருக்கும். அந்த அளவிற்கு இந்த பிரச்சனையாகப்பட்டது, இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களின் அந்த பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, எதுல வாழ்க்கையில இவங்களுக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலையில நிரந்தரம் இல்லை, திருமணத்துல தடைகள். இந்த அளவுக்கு அந்த வேலையும் திருமணமும் இவர்களை மாற்றி மாற்றி ஒரு புரட்டி போட்ட ஒரு கதையாக தான் இருந்திருக்கும். அந்த அளவிற்கு இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையே வேண்டாம், இனிமே நம்ம யாருக்காக உயிர் வாழணும் அப்படின்ற மாதிரியான எப்போதுமே ஒரு மரண பயத்திலேயே நீங்க உங்களுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கிறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது உங்களுடைய பயத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், அடுத்து பாத்தீங்கன்னா மன ஆரோக்கியம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எதையும் பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். உங்களுடைய மனம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சஞ்சலப்படுமே தவிர மீதி எல்லாமே இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் தொடங்க போகுது. உங்களுக்கு உண்டான வருடங்க இந்த வருடத்துல நீங்க என்னென்ன, ஏன்னா ரோஹிணி நட்சத்திரம் சொன்னாலே சந்திரனுடைய நட்சத்திரம், ரொம்பவே ஆசைகள் அதிகமா இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறாம நம்ம இன்னுமே ஏன் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இவர்கள் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வருடம் தான். நான் முதலே சொன்ன மாதிரி ஆசைகளும் போகங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் திடீர்னு ஏதாவது ஒரு தொடர்பால நீங்க தேவையில்லாத அசிங்கங்கள், அவமானங்கள் பட்டிருப்பீங்க அந்த திருமண வாழ்க்கையில. இது எல்லாமே நீங்க அதற்குண்டான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் இருக்க போது. இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கேது திசை நடக்குது, கேது திசை அந்த மாதிரியான திசாபுத்திகள், சுக்கிர திசை நடக்கக்கூடிய, சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பண வரவுகள் இருக்கும். அதுல ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் வராது. கேது திசை இருக்கு அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா நீங்க அதிகப்படியான ஒரு ஆலயங்களுக்கு, அதாவது எந்த அளவுக்கு சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த கேது திசை உங்களுக்கு பெரிய அளவுல நஷ்டத்தை கொடுக்காது. இல்லாட்டி அதிகப்படியான ஆசைகளும், அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்க கடன் வாங்குறது, இது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு. மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்து இருந்தாலும் கல் மனசுக்காரர்களா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ரொம்ப இளகுன ஒரு மனது இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் கிட்ட போய் பக்கத்துல உட்காந்து நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டீங்கன்னாலே போறோம், அப்படியே கண்ல இருந்து மாலை மாலையா கண்ணீரா கொட்டும். அந்த அளவுக்கு மனதுல ஒரு வேதனையையும் வலியையும் சுமந்து கொண்டு வெளியில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி, நான் தான் அவ்வளவு வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு இதை நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு வெளி வேஷத்தோடு இருப்பவர்கள் நீங்க இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உண்டான துன்பங்களும் துயரங்களும் இந்த தமிழ் புத்தாண்டுல குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் அந்த வேலையிலனால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்றுப்பீங்க. ஒரு அரசாங்கத்துல வேலை பண்ணக்கூடிய இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் அந்த அரசாங்கத்தின் மூலமாக அதிகப்படியான ஒரு மெமோஸ், பனிஷ்மெண்ட், நீங்க செய்யாத தவறுக்கு, அதெல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க செய்யாத தவறுக்காக மற்றவர்களை காப்பாற்றி காப்பாற்றி உங்க பேர்ல எல்லா கெட்ட பேரையும் வாங்கிக்கிட்டு நீங்க அந்த இடத்துல வேலை பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுடைய திறமையும் உங்களுக்கு உண்டான ஒரு நற்பெயர்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இப்போ சனி திசை நடக்குது உங்களுக்கு அப்படின்னா, இந்த சனி திசையில கொஞ்சம் உழைங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உழைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் நலன்ல சில பிரச்சனைகள் வராது. இந்த சனி திசை பெரும்பாலான இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த ஒரு டிப்ரெஷனை கொடுத்து, அந்த டிப்ரெஷன் மூலமாக அதிகப்படியான வியாதிகளையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. அதனால அந்த சனி திசை, இப்போ சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி இருக்கிறதுனால அந்த வியாதிகளில் இருந்து நிவர்த்தின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. சனி திசை நடக்குதுன்னா கண்டிப்பா உடற்பயிற்சிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த தமிழ் புத்தாண்டு
புத்தாண்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வருடமாக தான் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. பொதுவாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுக்கு தான் இந்த தமிழ் வருடமே மிக அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் எதுவுமே முயற்சிகள் பலிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. சொந்தமாக தொழில் செய்ய முயற்சி செய்யறவங்க தாராளமா தொடங்கலாம். அதற்குண்டான ஒரு மாற்றங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே உங்களுடைய கோச்சார நிலவரப்படி அடுத்து ரஃபா உங்களுடைய தசாபுத்தியை கணக்கிட்டு தான் நான் உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கிறேன். தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்ன்றத உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்குன்னு தசாபுத்தி என்ன போயிட்டு இருக்கு, அதன் மூலமாக எனக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். எல்லா ரிஷபராசி என்பர்களுக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உழைப்புக்கு பெயர் போன உழைப்புக்கு அஞ்சாத ரிஷபராசி நேயர்களே, இந்த இனிய புத்தாண்டு ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் உங்க ராசிக்கு என்ன நன்மைகளை வாரி வழங்க காத்திருக்கிறதுங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் குரு உங்கள் ராசியிலேயே உட்காந்து நிறைய விஷயங்களை அவங்க வந்து முடக்கி வச்சுருப்பார். குரு வந்து நல்லவர் தான், இல்லைன்னு இல்லை, ஆனால் இருந்தாலும் அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் வர்றதுனால நிறைய விஷயங்கள் தடையாயிருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க உறவினர்கள் எல்லாருமே வந்து உங்களை பார்த்து ஒரு எரிச்சலான குணம், கோபப்பட்டிருப்பாங்க. நிறைய விஷயங்களில் உங்ககிட்ட ஒரு கருத்து, ஒரு ஆலோசனை கேட்காம இருந்திருப்பாங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்தவர் வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு போகிறார். அது மட்டும் இல்லாமல் சனி அவர் உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாப சனியாக வரார். இப்போ லாப சனியாக வர்றவர் அவருடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு படுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் வந்து நட்பு கிரகம் தான் சனி வந்து. அப்போ நிறைய நல்ல விஷயங்களை இதுவரைக்கும் முடங்கி கிடந்த உங்களை வந்து முடுக்கி விடுறதுக்கு தயாராக அவர் வந்து இருக்கார். உங்களை ஒருத்தர் வந்து ஒரு மிலிட்ரிக்காரோ ஒரு இராணுவ வீரர் வந்து ஒரு போலீஸ்காரராக வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய உங்கள் அதிகாரிகள் வந்து உங்களை வந்து அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு சொல்வார்ல, அது மாதிரி தான் இந்த புத்தாண்டு உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் செய்கிற ஒரே விஷயம் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கங்க. பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு சாதனைகள் நிகழக்கூடிய அமைப்பாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு வந்து இருக்குது. உங்கள் ராசிக்கு கடந்த ஆண்டுகளில் இருந்த மனக்குழப்பங்கள், வேலையில்லாமல் தவிச்சிருப்பீங்க. அந்த வேலையில்லாத பல இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. நிறைய வந்து படித்து எக்ஸாம் எழுதி எல்லாமே தோல்வியில் அடைஞ்சிருப்பீங்க. இந்த புத்தாண்டில் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதுக்காக நீங்கள் வந்து கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி நேயர்களான உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க. இந்த புத்தாண்டில் திருமண யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமண யோகம் இருக்குது. ஒரு தடவை நான் வந்து திருமணம் முடித்து ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே தாரதோஷ அமைப்பு இருக்குது. உங்கள் ராசியிலே உச்சமாகிற சந்திரன் வந்து 7ஆம் இடத்துல வந்து நீசமாகிறார். அப்படிங்கிறப்ப இது முதல் திருமணம் முடிச்சு எனக்கு சரியாக வரல, இப்போ 2ஆம் திருமணத்துக்காண்டி வெயிட் பண்ணுறேன், காத்திருக்கேன், நானும் ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக காத்திருக்கேன் நினைக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் வந்து இந்த வருஷம் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து உழைப்புல முக்கியத்துவம் கொடுப்பீங்க, ஆனால் நண்பர்கள் தான் நீங்கள் வந்து ஏமாந்துருவீங்க. உங்களுடைய ஒரே எதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய நண்பர்கள் மட்டும்தான். அதுவும் பெண்களாக இருந்தாங்கன்னா பெண்கள்கிட்ட மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். அதே இது ஆண்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஆண்கள்கிட்ட மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த புத்தாண்டு காலகட்டங்களில் நிறைய வந்து கயவர்களுடைய பார்வை வந்து உங்கள் மேலே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளி இடங்கள்லையும் போக்குவரத்துலையும் மிக மிக வந்து கவனமாக ரிஷபராசிக்காரர் நீங்கள் வந்து இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் படிப்பு விஷயம். கடந்த ஆண்டுகளில் படிப்புகள் வந்து ஒரு படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தீங்க, மாணவர்களுக்கு வந்து படிப்பு விஷயங்களில் தடைப்பட்டிருக்கும். இப்போ வந்து படிப்பு தடையான படிப்பு கூட நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து இருக்குது. அடுத்தபடியாக குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் தடையாக இருக்கும் உங்களுக்கு வந்து, அது எல்லாமே வந்து இப்போ வந்து மருத்துவ செலவு மூலமாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய யோகாதிபதியே வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. இப்படி பார்க்குறப்ப வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
இன்னொரு விஷயம், யோகாதிபதியான சனி பகவானே உங்க ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக இந்த புத்தாண்டில் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கிய உறுதியாக கிடைக்கும். அதற்குண்டான நீங்கள் வந்து மருத்துவம் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். ரொம்ப வந்து பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூட்ரஸில் பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. அடுத்து ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்சியம் குறைபாடு ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்குது. இதெல்லாம் இப்போ இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி புத்திர பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சுப நிகழ்வுகள் அதிக அளவில் நடக்கிறதுக்கு ரிஷபராசினியர்கள் உங்களுக்கு இருக்குது. வீடு கட்டுவீங்க, புதிய வீடு கட்டுவீங்க. அதுவும் நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து பிளான் பண்ண மாட்டீங்க. பிளான் பண்ணினா மிக பிரம்மாண்டமாக நீங்கள் எதையும் செய்ய நினைப்பீங்க. அதெல்லாம் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு வந்து நடக்கும். அதுக்கும் நீங்கள் வந்து தயாராக இருந்துக்கங்க. அடுத்து வேலை மாற்றம் தான் உங்களுக்கு முக்கியமானது. இது வரைக்கும் ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அங்கே வந்து உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். நீங்கள் எங்கே போய் வேலை பார்த்தாலுமே வந்து அங்கே உள்ள வேலையில் பூரா நீங்கள் வந்து இழுத்து போட்டு நீங்கள் செய்வீங்க. ஆனால் அதற்கு உண்டான உங்களுக்கு ஊதியமோ ஒரு பதவி உயர்வோ உங்களுக்கு அங்கீகாரமாக அங்கே கிடைக்காது. அப்போ இந்த புத்தாண்டில் வரக்கூடிய வேலை மாற்றத்தை நீங்கள் வந்து ஏற்றுக்கிறணும். வேலையிலேருந்து மாறணும்னா நீங்கள் மாறவே மாட்டீங்க. ஒரே இடத்துல நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படிம்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசியோட சின்னமே பாருங்கள் காளை. இப்போ உழைப்புக்கு அஞ்சாதவங்க. ஆனால் அந்த வேலைக்குண்டான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கணும்ல. அதுக்காக நம்ம இடமாற்றம் வர்றப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு எங்கே அங்கீகாரம் கிடைக்கோ அங்கே போய் நீங்கள் வந்து வேலையில் கவனம் செலுத்துங்க. புதிய வேலையில் மாற்றிக்கங்க. இடமாற்றத்தையும் நீங்கள் வந்து தயாராக நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. உங்களுக்கு மிக நல்ல ஒரு ஆண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து கேது உட்கார்ந்துருக்காரு. அப்போ சிம்ம ராசியில் இருக்கிற கேது வந்து உங்களுடைய தாய்க்கு உடல்நல குறைபாடுகளை தரதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ உங்களுடைய அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்தி நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அவங்களுடைய தாயாருக்கு கொடுக்கும். தாயார் வழியிலையும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொத்துக்கள் வரும். அதுக்கு வந்து உறுதியாக நம்ம வந்து சொல்லலாம். ரிஷபராசி நேர்களான உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ தாயாருடைய ஆசீர்வாதம் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க. ரிஷபராசி நேர்களான உங்களுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் நீங்கள் செய்ய நினச்சிங்கன்னா இந்த புத்தாண்டில் உங்களுக்கு வந்து செய்யலாம். ஏன்னா இந்த புத்தாண்டு வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கும்ப லக்னத்தில் பிறக்கிறதுனால இந்த புத்தாண்டு உங்களுக்கு விவசாயம் பாரம்பரியான தொழில்கள் செய்ய நினச்சிங்கன்னா அதை வந்து செய்யலாம். உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்ய நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை நீங்கள் வந்து செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடாத ஒரே தொழில் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வட்டிக்கு கொடுத்து நீங்கள் வந்து வாங்காதீங்க. அடுத்து ஏலச்சீட்டு எடுத்து நீங்கள் வந்து நடத்தாதீங்க. இந்த 2 வந்து உங்களுக்கு வந்து சரியாக வராது. நான் ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் வாங்க நம்பி தான் நீங்கள் வந்து பண விஷயத்தில் நீங்கள் வந்து ஏமாந்துருவீங்க. யார்கிட்டையுமே நீங்கள் வந்து பணத்துக்கு ஜாமீன் கையெழுத்தோ ஒரு இதை கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து யாருக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாயால் மற்றவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்ய வந்தாலே இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ல் வந்து ராகு இருக்கார். இப்போ வண்டி வாகனத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துக்கங்க. மிகப்பெரிய வேலையில் பல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து வரும். நிறைய புதுசாக வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வருமானம் இல்லாமல் ஒரு 2-3 வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலங்கள் இது வந்து. ஆனால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் நீங்கள் வந்து பணத்தை வந்து தக்க வச்சுக்கிறவே மாட்டீங்க. விரைய செலவுகள் உங்களுக்கு வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதை குறைச்சி கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு உண்டான வழி பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த புத்தாண்டு நல்லாயிருக்கும். ரிஷபராசி நேர்களான உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மென்மேலும் பல செல்வங்கள் சேர்வதற்கான ஒரு வழிபாடு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் உள்ள சிவன் கோவிலுக்கு சனிக்கிழமை காலையில் 6 மணியிலேருந்து 8 மணிக்குள்ள அது வந்து காலன் நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு வந்து அந்த காலனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அதிபதியை பாருங்க காலபைரவர். அந்த காலன் நேரத்தில் வந்து சனிக்கிழமை காலையில் 6 to 8க்குள்ளே போய் பைரவருக்கு காலபைரவர் அங்கே இருப்பார். அவருக்கு போய் 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு
இனிய ஆண்டாக உங்களுக்கு இருக்கும்.